கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்ற பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் என்கிறார். நிலையானது நெய், பால் அடிப்படையானது. பெருமக்களே, இந்த உலகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் அடிப்படை தன்மை என்பது என்ன? பிறவி என்பதுதான். பிறந்து விட்டோம், சரி, அதை எப்படி நாம் மேம்படுத்திக் கொள்வது என்று கேட்டால் நீங்கள் யோசித்து பாருங்கள். கண்ணல் என்று சொன்னால் சர்க்கரை என்று சொன்னேன். அந்த சர்க்கரை எதிலே இருந்து வருகிறது? கரும்பிலே இருந்து தயாரிக்கப்படுகிறது. வாழ்க்கையிலே அடிபட்ட ஒவ்வொரு ஆன்மாவும் இறைவனோடு சென்று கலக்கும் பொழுது மிக 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 இனிமையான ஒரு அனுபவமாக இருக்கிறது. சரிம்மா, போய் இறைவனோடு சேர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பாக இத்தனை துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டுமா என்று கேட்டால் ஆமாம், அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். கர்ம வினையின் காரணமாக வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் இங்கேயே கழித்து விட்டால் அதன் பிறகு பேரின்ப பெருவீட்டிலே சென்று சேரலாம் என்பதுதான் மாணிக்க வாசகர் நமக்கு இதிலே உள்ளர்த்தமாக சொல்லக்கூடியது. தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிவபுராணத்தை பற்றிய இனிய செய்திகளை இந்த பகுதியிலே தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இப்பொழுது நாம் சிந்திக்கக்கூடியது மிக மிக இனிமையான ஒரு வரி. கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்ற பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் என்கிறார். அது என்ன? கரந்தபால், கண்ணல், தேனூரி. இப்படி கறந்த பாலோடு கண்ணலாகிய சர்க்கரையை சேர்த்து அதோடு நெய்யையும் சேர்க்க சொல்லுகிறார். பால், சர்க்கரை, நெய், இந்த மூன்று பொருளையும் இந்த வரிகளிலே மாணிக்கவாசக சுவாமிகள் பயன்படுத்துகிறார். இந்த பால் என்பது பசுவினுடைய மடியிலே இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான அமிர்தத்திற்கு ஒப்பானது. இன்னைக்கெல்லாம் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் பால் என்பதுதான் சரிவிகித உணவு என்பதை மருத்துவம் சொல்லுகிறது நமக்கு. பால் என்பது அடிப்படையான ஒரு பொருள். கண்ணல் என்று சொன்னால் அது சர்க்கரை, அது மிக இனிமையானது. நெய் எப்படி தெரியுமா? அது நிலையானது. இந்த மூன்றுக்குமான வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பால் அடிப்படையானது, கண்ணல் என்று சொல்லப்படக்கூடிய சர்க்கரை இனிமையானது, அதாவது சுவையை தரக்கூடியது. நெய் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய நிலையானது. பாலை காய்ச்சி அதை உரைக்குற்றி தயிராக்கி அதிலிருந்து வெண்ணெய் எடுத்து காய்ச்சக்கூடியது நெய். பால் தான் அதற்கான அடிப்படை பொருள். பால் அடிப்படையாக இருக்கிறது. இந்த காய்ச்சிய நெய் இருக்கிறது பாருங்கள், அது அழிவே இல்லாதது. சீன தேசத்திலே அவர்களுடைய பாரம்பரிய வைத்திய முறைக்கு இப்பொழுதும் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான மூலப்பொருள் நெய்தான். சித்த மருத்துவத்திலும் நெய்க்கு முக்கிய பங்கு உண்டு. அதில் என்ன ஒரு ஆச்சரியமான செய்தி என்றால், நெய் முறைப்படி காய்ச்சி எடுக்கப்பட்டால் 300-400 ஆண்டுகள் வரைக்கும் அது கெட்டு போகாதாம். தேனுக்கு அந்த பண்பு உண்டு, தானும் கெட்டு போகாது, தன்னோடு சேர்ந்த எந்த பொருளையும் கெட விடாது என்பார்கள். ஆனால் நெய்யும் அதே போல பல 100 ஆண்டுகளுக்கு அப்படியே இருக்கும் என்பது இந்த செய்தியின் மூலமாக நமக்கு தெரிகிறது. சீன தேசத்திலே அப்படி நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்டிருக்கக்கூடிய நெய் இன்றைக்கும் இருப்பதாக செய்தி. சரி, இப்படி ஏன் இதற்கு சீனா வரைக்கும் செல்ல வேண்டும் என்று கேட்டால் நெய்யினுடைய ஸ்திரத்தன்மைக்காக சொன்னேன். நிலையானது நெய், பால் அடிப்படையானது. பெருமக்களே, இந்த உலகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் அடிப்படை தன்மை என்பது என்ன? பிறவி என்பதுதான். பிறந்து விட்டோம், சரி, அதை எப்படி நாம் மேம்படுத்திக் கொள்வது என்று கேட்டால் நீங்கள் யோசித்து பாருங்கள். கண்ணல் என்று சொன்னால் சர்க்கரை என்று சொன்னேன். அந்த சர்க்கரை எதிலே இருந்து வருகிறது? கரும்பிலே இருந்து தயாரிக்கப்படுகிறது. கரும்பு நன்றாக விளைய வேண்டும். விளைந்து ஓங்கு தாங்காக இருக்கக்கூடிய கரும்பை எடுத்து ஆலையிலே இட்டு அதை கசக்கி பிழிந்து அதிலே இருந்து சாறு எடுக்கப்படுகிறது. எடுக்கப்படக்கூடிய சாறு மறுபடியும் பெரிய பெரிய கலயங்களிலே போட்டு அது காய்ச்சப்படுகிறது. நம்மள பல பேர் புலம்புவோம் இல்லையா, என்னைய கசக்கி புழிஞ்சிட்டாங்க, எனக்கு கஷ்டம் தாங்க முடியல, விதி என்னை கசக்கி பிழிகிறது என்றெல்லாம் சொல்லுவது, புலம்புவதை நாம் கேட்டிருக்கிறோம். அதற்கு மேலே இன்னும் காய்ச்சி எடுத்து விட்டார்கள், எனக்கு தாங்க முடியவில்லை துன்பம் என்று கலங்குபவர்களையும் நாம் பார்த்திருக்கின்றோம்.
கரும்பு தேவலோக பயிர். அந்த பயிரிலே இருந்து சர்க்கரை வருவதற்கு இத்தனை செய்முறைகள் செய்ய வேண்டி இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நெய், அது பாலிலே இருந்து தயாரிக்கப்படுகிறது. நெய்யை தயாரிப்பதற்கும் நிறைய செய்முறைகளை நமக்கு தெரியும். இப்படி இந்த பால், கன்னல், நெய் மூன்றும் இணைந்தால் எவ்வளவு சுவையாக இருக்கும். அப்படி கறந்த பாலாக, கன்னலாக, நெய்யாக வாழ்க்கையிலே அடிபட்ட ஒவ்வொரு ஆன்மாவும் இறைவனோடு சென்று கலக்கும் பொழுது மிக 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 இனிமையான ஒரு அனுபவமாக இருக்கிறது. சரிம்மா, போய் இறைவனோடு சேர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பாக இத்தனை துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டுமா என்று கேட்டால் ஆமாம், அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். கர்ம வினையின் காரணமாக வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் இங்கேயே கழித்து விட்டால் அதன் பிறகு பேரின்ப பெருவீட்டிலே சென்று சேரலாம் என்பதுதான் மாணிக்கவாசகர் நமக்கு இதிலே உள்ளர்த்தமாக சொல்லக்கூடியது. அதனால்தான் கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல. இதற்கு இன்னொரு மாற்று அர்த்தத்தையும் நாம் புரிந்து கொள்ளலாம். என்ன என்றால், பாலோடு சர்க்கரையும் நெய்யும் கலந்து விட்டால் அதனை பிரிக்கவே முடியாது. பாலிலே இருந்துதான் நெய் வந்தாலும் கூட கலக்கப்பட்ட பிறகு மீண்டும் பிரிப்பதற்கு வாய்ப்பே இல்லை, இல்லையா? அதுபோல சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூறி நின்ற என்று குறிப்பிடுகிறார். மிகச்சிறந்த அடியவர்கள் என்று சொன்னாலே சிறந்தவர்கள் தான். அதிலும் இன்னும் சிறந்த அடியார் என்று சொன்னால் இறைவனோடு இரண்டர கலப்பதற்கு சரணாகதி அடைந்தவர்கள் மட்டுமல்ல, தன்னை போலவே இன்னும் ஒரு பெரிய சீடர் பரம்பரையை, அடியவர் பரம்பரையை உருவாக்குவதற்காக குருமார்களை இங்கே குறிப்பிடுகின்றார். ஒரு பெரிய சிறந்த அடியவர் என்று சொன்னால் அவருக்கான இலக்கணம் என்ன என்றால், தான் மட்டும் மோட்ச பதவி கிடைத்தால் போதும், தனக்கு மட்டும் கிடைத்தால் போதும் என்று நினைக்காமல் தன்னை போலவே மற்ற அடியவர்களுக்கும் இறைவனுடைய பதம் கிடைக்க வேண்டும் என்று யார் விரும்பி தொண்டு செய்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்த அடியார்கள். உதாரணத்திற்கு சொன்னால், இந்த சமயக்குறவர்கள் 4 பேரும் அப்படித்தான். ஞானசம்பந்த பெருமான் தான் மட்டும் சிவலோக பதவி அடைய வேண்டும் என்று நினைக்காமல் அந்த காட்சியை கண்ட அத்தனை பேரையும் தன்னுடனேயே சிவலோகத்திற்கு அழைத்து சென்றார் என்று அவருடைய சரித்திரத்தில் பார்க்கிறோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அதேதான், அப்பர் சுவாமிகளும் அதேதான், மாணிக்கவாசக சுவாமிகளும் தான் மட்டும் செல்லாமல் பூலோகத்தில் பிறக்கும் அடுத்தடுத்த உயிரினங்களும் முக்தி பேற்றை அடைவதற்கான ஒரு அற்புதமான ஆலயத்தையே கட்டி வைத்து சென்றிருக்கிறார். அப்படி என்றால் உலகத்தில் மனிதர்களாக பிறந்தவர்கள் தான் பிறந்தோம் என்பதற்கான ஒரு அடையாளத்தை விட்டு செல்வது என்பது ஒரு சாதாரண சேவை தொண்டு. இறை மார்க்கத்திலே, பக்தி மார்க்கத்திலே தன்னை போலவே எல்லோரையும் அழைத்து செல்வதற்கான வழியை காட்டிவிட்டு சென்றிருப்பவர்கள் சிறந்த அடியார்கள் என்று குறிப்பிடப்படுகிறார்கள். அப்படி சிறந்த அடியார்களுக்கு இலக்கணமாக விளங்கக்கூடிய மாணிக்கவாசகர் சொல்கிறார், சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் என்று. தேன் போல நம்முடைய சிந்தையிலே இறைவனுடைய அந்த சிந்தனை ஊறுகிறதாம். சிந்தனை ஊற்று என்று சொல்லுவார்கள். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்தம் கற்றனை தூறும் அறிவு என்பார் வள்ளுவர். அப்படி என்றால் என்ன? எந்த கேணி தூர்வாரப்படுகிறதோ அங்கேதான் தண்ணீர் சுரக்கும். யார் ஒருவன் இன்றைய செல்வத்தை மற்றவர்களுக்கு கொடை கொடுக்கிறானோ அவனிடம்தான் சென்று செல்வம் சேரும். அதே போல யார் ஒருவன் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறானோ அவனுக்குத்தான் கல்வி விருத்தி ஆகும். இது இன்னும் சொல்ல போனால் ஞான மார்க்கத்திலே எந்த ஒரு ஞானியும் தான் மட்டும் அதை பெற்றுக்கொள்ளாமல் மற்றவர்களும் அதை அடைவதற்கான வழியை காட்டி செல்கிறார்களோ அவர்களுக்கு சிந்தனையிலே தேன் போல ஊறிக்கொண்டிருக்கிறான் சிவபெருமான் என்று சொல்லுகிறார். பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். பிறவி என்னும் அந்த தலையை அறுத்து நம்மை இறைவனோடு சென்று சேர்ப்பதற்கான சரணாகதியையும் இதிலே சொல்லிக் கொடுக்கிறார் பெருமக்களே. அப்படி கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தது போல இந்த அடியவர்களோடு அடியவர்களாக நாமும் சென்று சேர்ந்து விட்டால் நம்முடைய சிந்தையிலே தேன் போல சிவச்சிந்தனை ஊறிக்கொண்டே இருக்கிறது. அப்படி சிவச்சிந்தனையிலே நாம் ஆழ்ந்துபட பிறவி என்னும் நோய் நம்மை பற்றாமல் அகன்று போய்கொண்டே இருக்கும் என்பதைத்தான் இதிலே மாணிக்கவாசகர் நமக்கு உணர்த்துகிறார். இதுபோல இன்னும் நிறைய தகவல்களை சிந்திக்கலாம் நம்முடைய தெய்வத்தமிழ் டிவியிலே. நன்றி, வணக்கம்.